ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டரோட எக்ஸசைஸ் சம்ஸ் 6th அண்ட் 7th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Prepare bank reconciliation statement from the following data and find out the balance as per cash book as on 31st March 2018. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும், எந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரிங்கில் வச்சுக்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிவன் we have to see the cash book position. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா கேஷ் புக் பொசிஷனை இன்க்ரீஸ்டா ஆர் டிக்ரீஸ்டான்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய பேலன்ஸ் ஹவு மச்? ஓப்பனிங் பேலன்ஸ் 15,000. சம்மில் பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st March 2018 போட்டோம். பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 15,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸை அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்டில் செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் 2,500. இப்போ செக் இஷ்யூட்னா கேஷ் புக் பொசிஷன் தானே நம்ம பார்க்கணும். கேஷ் புக்கில் இஷ்யூ பண்ணால் பேமெண்ட் சைடு 2,500 அப்ளை பண்ணுறோம். அப்போ ரெடியூஸ் ஆகும். ஸோ வி ஹாவ் டு லெஸ் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் லெஸ் காலத்தில் போயிட்டு 2,500 என்ட்ரி போட்டிருந்தோம். தென் தேர்டு பாயிண்டில் பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டு கேஷ் புக்கில் ரெக்கார்ட் ஆகலை 250 rupees பேங்க் சார்ஜஸ். ஏன்னா பேங்க்குக்கு தானே தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ பாஸ்புக்கில் 250 ரெடியூஸ் ஆகுது பேங்க் சார்ஜஸ். இங்கே ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஷ் புக்கில் ஆடில் பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டு இந்த கேஷ் புக்கில் 250 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். தென் ஃபோர்த் பாயிண்டில் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 500 rupees. இன்ட்ரெஸ்ட் சார்ஜு பேங்க்கில் தான் பண்ணுவாங்க. அதில் டெபிட் சைடு வித்ட்ராயல் சைடு போடுறோம் 500 rupees. அப்போ அது ரெடியூஸ் ஆகும். பாஸ்புக்கில் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கோட அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் அமௌண்ட் டு பி ஆடட். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க் 500 ஆட் காலத்தில் போட்டுடணும். ஃபிஃப்த் பாயிண்டில் பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் 300 rupees. பேங்க் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறாங்க. அப்போ அவங்க பாஸ்புக்கில் டெபிட் சைடு 300 அப்ளை பண்ணுறோம். டெபிட் சைடுனாலே ரெடியூஸ் ஆகும். அப்போ கேஷ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போது பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஹவு மச்? 300. பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 300 ஆட் காலத்தில் போட்டுடணும். தென் சிக்ஸ்த் பாயிண்டில் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் 900. சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள், டெபாசிட் பண்ணாலே ரெசிப்ட் சைடு கேஷ் புக்கில் 900 rupees இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேஷ் புக்கில் டெபாசிட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பட் நாட் கிரெடிட்டட். நாட் எட் கிரெடிட்டட்னா பேங்க்கில் இன்னும் கிரெடிட் பண்ணலை. செக்ஸ் டெபாசிட்டட் அப்போது இதை ஆட் பண்ணணும். ஓகே, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் இந்த அமௌண்ட்டு 900 rupees ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், டோட்டல் அமௌண்ட்டு பேங்க் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு 15,000. ஆட் அமௌண்ட்லாம் எவ்வளோ ஆகுது? 1,950. டோட்டலாக 16,950 ஆகுது. லெஸ் காலத்தில் ஒரே ஒரு ஐட்டம் தான், செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசன்டட் 2,500. அப்போ அதை மைனஸ் பண்ணால் 14,450 பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் சம்மில் from the following particulars of Raja Traders prepare a bank reconciliation statement as on 31st January 2018. இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 5,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எந்த புக்கோட பொசிஷன் பார்க்கணும்? கேஷ் புக் பொசிஷனை பார்க்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ வி ஹாவ் டு see the
கேஷ் புக் பொசிஷன். அப்போ பி பாயிண்ட்ல செக் அமௌண்டிங் 800 had been recorded in cash book as have been deposited into bank on 25th January 2018 but were entered in the bank statement on 2nd February 2018. இப்போ 800 rupees வந்து கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன என்ட்ரி வரும்? ரெசிப்ட் சைடு டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 5000 போட்டுட்டு ஆடில் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர் 800 அப்ளை பண்ணிடணும். Then C பாயிண்ட்ல amount received by bank through NEFT amounting 3000 omitted in cash book. பேங்க்ல தான் ரிசீவ்டு அமௌண்ட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க நெஃப்ட் மூலியமாக 3000, ஆனால் கேஷ் புக்கில் இல்லை. ஸோ அதுக்கு வந்து பாஸ்புக்கில் என்ன போட்டிருப்பாங்க? டெபாசிட் சைடு, டெபாசிட்னா கிரெடிட் சைடு 3000 அமௌண்ட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் டிக்ரீஸ் ஆகும். லெஸ் காலத்தில் போய் அமௌண்ட் ரிசீவ்ட் பை பேங்க்னு போட்டு 3000 நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் 2 checks issued for 3000 and 2000 on 29th. Only the first check is presented for payment. ஃபஸ்ட்டு செக்னா எவ்வளவு? 3000 மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க? பேமெண்ட்டுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ 2000 ப்ரெசென்ட் பண்ணலை. அப்போ நம்ம எந்த அமௌண்ட் எடுத்துக்கணும்னா 2000க்கு தான் என்ட்ரி இல்லை. அதனால் 2000 தான் நம்ம இங்கே பிஆர்எஸ் போடணும். அப்போ கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு செக் இஷ்யூடில் 2000 பேமெண்ட் சைடுனால ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகலை. ஸோ லெஸ் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் 2000 இங்கே என்ட்ரி போட்டோம். தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் 1000 பெய்டு பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ரெக்கார்ட் இன் கேஷ் புக். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மோட்டார் வெஹிக்கிள்காக பேங்க் பே பண்ணுறாங்க. ஹவு மச்? 1000 rupees. அப்போது பேங்க்கில் டெபிட் சைடு 1000னா ரெடியூஸ் ஆகும் வேல்யூ. எங்கே ரெடியூஸ் ஆச்சுன்னா கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆட் பண்ணணும் 1000 rupees. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு ஆஃப் கேஷ் புக் அண்டர் கேஷ்னா என்னது? 700 கம்மியாக இருக்குது, ரெடியூஸ் வேல்யூ. ஸோ கேஷ் புக்கோடைய வேல்யூ இப்போ கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் டு பி ஆடட். ஆட் பண்ணால் தான் கம்மியாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடு ஆஃப் கேஷ் புக் 700 ஆட் பண்ணணும். தென் லாஸ்ட் பாயிண்ட்டு சப்சிடி. இந்த மானியம்லாம் சொல்கிறாங்களே அது ரிசீவ்டு டைரக்ட்லி பை த பேங்க் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் அமௌண்டிங் 10,000 நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். பேங்க்கில் தான் அந்த சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்குற, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி 10,000 வந்திருக்கு. அப்போது டெபாசிட் சைடு 10,000 என்ட்ரி போட்டோம் பேங்க்கில். அப்போது பேங்க்கில் என்ட்ரி ஆகிருந்ததுன்னா கேஷ் புக்கில் இன்னும் என்ட்ரி ஆகலை. இங்கே அமௌண்ட் இன்க்ரீஸ்டாக இருந்ததுன்னா கேஷ் புக்கில் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் ஷுட் பி லெஸ். சப்சிடி ரிசீவ்டு லெஸ் காலத்தில் போயிட்டு 10,000 அப்ளை பண்ணிடணும். இப்போ பாருங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் 5000 கூட இந்த ஆடட் ஐட்டம்னா 2500 7500 வருது. அது கூட என்னென்ன லெஸ் அமௌண்ட்னா 15,000 டோட்டல். அப்போது இங்கே ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட் இது லெஸ்ஸர் தேன் அமௌண்ட்டில். அப்போ 15லேருந்து 7500 போச்சுன்னா 7500 இஸ் த ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் பேலன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.